நம்ம அஷ்டவக்ர கீதை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 45 ஸ்லோகம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் பாயிண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப ஃபர்தர் வரதெல்லாம் வந்து எப்படி அந்த ஒரு ஞானத்தில் நிலைத்திருந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும்ன்றதுதான். இப்ப வந்து நம்ம 3rd சாப்டர் ஆரம்பிக்க போறோம். நான் சொன்னேன் ஒவ்வொரு சாப்டரும் மாறி மாறி ஜனகரும் அஷ்டவக்ரரும் பேசுறது. இது வந்து அஷ்டவக்ரர் பேசுறார். இப்ப நம்ம 2nd சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஜனகருக்கு வந்து அந்த ஞானம் வந்த உடனே அவர் ஒரே ஹாப்பியா வந்து ஆஹா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசினோன்னு அஷ்டவகருக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. ஓஹோ இதோட வந்து இவ்வளவுதான் ஞானம் நினைச்சு நீ போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் அவனுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இன்னும் எப்படி ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா அதோட முடிக்காம அவன் பரீட்சையில் பாஸ் ஆறானான்னு மட்டும் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜனகருக்கு வந்து இப்ப சந்தோஷமா வந்து எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றானே ஒழிய, இவன் வந்து எவ்வளவு ஸ்திரமா இதுல இருப்பான், இந்த ஞானத்திலேயே இருப்பானா இல்ல நழுவிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவக்கரருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, இவன் ஞாபகம் வச்சுன்னு எழுதுவானா இல்ல இவனுக்கு எழுதுறதுக்கு சக்தி இருக்கா இல்ல இதெல்லாம் சொதப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி அஷ்டவக்கருக்கு வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் இன்வால்வ்மெண்ட் எப்படின்னா இவன் கேட்டானே இவனுக்கு முழு ஞானமும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றது இந்த தேர்ட் சாப்டர்ல வந்து இருந்து ஆரம்பிக்குது. இந்த 3rd சாப்டர்ல ஒரு 10-14 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. இதுல விஷயங்கள் வந்து அவ்வளவு புது விஷயம் இல்லை. ஆனாலும் அத வந்து நம்ம ஒரு வாழ்க்கைக்கு எப்படி அதை வந்து கல்குலேட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதுன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் நாலேஜ் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர் 3rd சாப்டர் எப்படி வருதுன்னா, அஷ்டவக்ரர் தன்னோட ஸ்டூடெண்ட்ட ஒரு கேலி பண்ற மாதிரி, என்ன நீ திருப்பி ராஜாவை போறியா, நீ போய் அரசாட்சி செய்ய போறியா, எப்படி செய்வ, உனக்கு வந்து இவ்வளவு ஞானம் வந்து நீ பற்றற்று இருக்கிறன்னு சொன்ன அப்புறமா போய் திருப்பியும் வந்து ராஜசபையில் உட்கார்ந்து ராஜ பரிபாலனம் பண்ணுவியா, நீ ராஜாவா போயிட்டானா உனக்கு வந்து எவ்வளவோ சௌகரியங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் இன்னும் என்ஜாய் பண்ண போறியா, நீ படையெடுத்து போறியா, நீ வந்து செல்வத்தை எல்லாம் அக்யூமுலேட் பண்ண போறியா, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவரு அஷ்டவக்ரர் வந்து கேலி செய்யற மாதிரி வந்து ஜனகர் கிட்ட பேசுறாரு. அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு புத்திசாலியான நம்ம ஜனகர் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்துல அவ என்ன சொல்றான்னா, இவ்வளவு நாலேஜ் வந்த அப்புறமா நீதான் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் செல்ஃப் அப்படின்னு தெரிஞ்சிருந்த அப்புறமா, இந்த ஒரு விஸ்டம் வந்த அப்புறமா நீ எப்படி வந்து திருப்பியும் வந்து ஒரு பேஷனேட்டா ஒரு ராஜாவா இருப்ப. ஒரு ராஜா வந்து பேஷனேட்டா இல்லைன்னா அவன் என்ன வந்து விட்டேத்தியாக ஞானி போல இருந்தானா அவன் என்ன பண்ண முடியும்? அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க வந்து கத்திரிய தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம சனாதன தர்மத்துல நம்ம பகவத்கீதையில நிறைய பேசியிருக்கோம். இந்த புருஷார்த்தங்கள் வந்து 4 தர்மார்த்த காம மோக்ஷ அப்படின்னு 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில நிலைகளையும் வந்து பிரம்மச்சாரி, சம்சாரி, வானப்பிரசன், சன்னியாசி அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்புறமா இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன் அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல வந்து ஞானி அப்புறமா யாரெல்லாம் கிருஷ்ணர் சொல்ற 4 விதமான பக்தர்கள் எனக்கு இருக்காரு, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு அண்ட் முமுக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து அந்த எல்லா ஒரு பகுதிகளிலும் அந்த 4வது பகுதி இருக்கு இல்லையா, ஒரு சன்னியாசி, ஒரு மோட்சத்தை விரும்புபவன், அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரம்மச்சாரி எல்லாம் ஆய் வானப்பிரசம் ஆய் அவன் வந்து சன்னியாசி யோகத்துல இருக்கிறான். இவன் ஒரு பிராமணன், கற்பதும் கற்பிப்பதுமே இவனோட ஞானத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மனோநிலையில இருக்கிறவன் தான் பிராமணன் அப்படி. சோ இந்த மாதிரி இருக்கிறவன்
இந்த ஞானமும் இந்த ஞானத்தில் நிலைத்திருத்தலும் வந்து அவ்வளவு ஒண்ணும் கஷ்டமா இருக்க போறது இல்லை இல்லையா? யாருக்கு கஷ்டமா இருக்கும்? சம்சாரிக்கு. இப்ப நம்ம அந்த பிரம்மச்சாரி, சம்சாரி, வானப்பிரசன், சன்னியாசின்னு பார்க்கலாம். சன்னியாசிக்கு கடமைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து டிஸ்பாஷனட்டா இருக்கலாம். அதே வந்து சம்சாரி வந்து டிஸ்பாஷனட்டா இருந்தா அவன் எப்படி வந்து ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிராமணன் வந்து கற்றாலும் கற்பித்தாலும் அப்படின்னு ஞானத்துல போலாம். சத்திரியன் அப்படி இருக்க முடியுமா? இங்க வந்து ஒரு முற்றும் துறந்த முனிவரான ஒரு சந்நியாசி ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு, விதேக ராஜ்யத்துக்கே ராஜாவா இருக்கக்கூடிய அந்த ஜனகர் கிட்ட பேசுறாரு. எப்படி ரெண்டு பேரும் வேற வேற மனோநிலையில இருப்பாங்க இல்லையா? அஷ்டவக்ர சந்நியாசி, அவரால் இந்த ஞானத்திலேயே நிலைச்சிருந்து தியானத்திலே இருக்க முடியும். அந்த மாதிரி ஜனகர் இருக்க முடியுமா? ஆனா இந்த ஜனகர் ராஜாவா இருந்து அவர் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஞானத்தில் ஊறி திளைத்து அவனை வந்து ஒரு ராஜ ரிஷியா ஆக்கணும்ன்றதுதான் வந்து அஷ்டவக்கரோட எண்ணம். அதனால அவர் கேட்கிறார், எப்படி நான் இதெல்லாம் உன்னால சாத்தியமா போகுது? நீ எப்படி திருப்பி போய் அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ண போற அப்படின்னு? நீ எப்படி வந்து இந்த கிழிஞ்சல பார்த்து வெள்ளின்னு சொல்லிட்டு அதை பின்னால ஓடுற முட்டாள் மாதிரி நீ திருப்பி ராஜ பரிவாரத்துல போயிட்டு இந்த பணத்துக்காகவும் இந்த பேர் புகழுக்காகவும் எப்படி நீ அலைய போற? நீ அலையாம இருக்க முடியுமா? அப்படி அலைஞ்சு திரிவ போறியா? எப்படி முடியும் இந்த ஞானத்தோட உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து நான் தான் எல்லாம், எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, நீ புரிஞ்சுட்ட இல்லையா? இந்த பிரபஞ்சமே என்னாலானது, இந்த பிரபஞ்சம் என்னிலிருந்து தோன்றியது, நான் இந்த எப்படி வந்து வேவ்ஸ், இந்த அலைகள் வந்து ஒரு ஓஷன்லயே கரைஞ்சு போகுமா அந்த மாதிரி இந்த உயிர் விதிகள் எல்லாமே இந்த கான்சியஸ்னஸ்ல டிசால்வ் ஆக போறது. இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா நீ எப்படி பேஷனட்டா இருப்ப? எப்படி நீ வந்து இந்த டிஸ்பேஷனட் ஆட்டிடியூடோட நீ எப்படி ராஜாவை இருக்க போற? திருப்பி அங்க போய் இருக்க போற அப்படின்னு இவர் கேக்குறது வந்து இவன் இருக்க மாட்டானோ, இவன் திருப்பி வழுக்கி விழுந்துடுவானோ அப்படின்ற ஒரு அக்கறையில கேட்டது. ஆனா வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து குத்துற மாதிரி இருக்கு. நீ என்ன பெருசா புரிஞ்சுட்டியா? நீ நான் வந்து பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு, மேம் எனக்கு நல்ல என்னத்தை புரிஞ்சது, நீ பரிசு ஒழுங்கா எழுத போறியா, நான் ஏதோ நான் கேள்வி கேட்கிற பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இவர் வந்து நிறைய நிறைய அவர் வந்து நோண்டி 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 வந்து அவரை கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு நான் தான் பியோர் செல்ஃப் அப்படின்னு நீ புரிஞ்சுட்டல. இந்த புரிஞ்சுட்ட அப்புறமா நீ எப்படி வந்து இவன் ராஜாவா இருக்கும் போது வந்து இவனை சுத்தி வந்து ஒரு பாம்ப் இருக்கும் இல்லையா? நிறைய விஷயானுபவங்களுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பெண்கள் இருப்பாங்க ராஜ்யசபையில, எல்லாரும் இருப்பாங்க. பஞ்சவண்ண பதார்த்தம் இருக்கும், பஞ்சு மெத்தையும் பால் பழமும் இவனுக்கு வந்து இருக்கும். இதுல எல்லாம் நீ இவன் மனசு விட்டுட்டு இந்த ஞானத்துல இருந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக இனி நீதான் பியூர் சோல்னு தெரிஞ்ச அப்புறமா இந்த சென்சுவல் ப்ரெஷர்ல இந்த புலன்கள் பின்னால ஓடி அந்த புலன் அனுபவங்களை எல்லாம் எடுத்துட்டு நீ இம்பியர் ஆயிட போறியா? நீ திரும்ப அழுக்க மூட்டையா ஆயிட போறியா? நீ அழுக்க மூட்டை ஆகாம இந்த ஒரு ஞானத்துல நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்காரு. இந்த நீ வந்து என்ன இருமைகள் எல்லாம் கடந்துட்டேன்னு சொல்றே, இருமைகளை கடந்துட்டு உன்னால அடுத்த பக்கத்து ராஜ்யத்து மேல படையெடுத்து போகாம இருக்க முடியுமா? அந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யமும் இதுவும் எந்த இல்ல, அதுவும் எந்த இல்ல அப்படின்னா அவன் எப்படி போய் சண்டை போட முடியும்? இந்த மாதிரி இருமைகளை கடந்து நீ எப்படி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இந்த லஸ்ட், இந்த காம விஷயங்கள் வந்து உன்னை அட்ராக்ட் பண்ணும்போது நீ வந்து நழுவிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி திருப்பியும் வந்து அவனை கேட்டுட்டே இருக்காரு. இந்த உலகத்துல வந்து இந்த காம இச்சை நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ருசி வாசனையும் காம வாசனையும் தான் கடைசி மட்டும் ஒருத்தருக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? வயசான காலத்துல காம இதுல ஈடுபடாம உடல் இன்பத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சக்தியையே இழந்த வயதானவர்களுக்கு கூட அத பத்தி ஒரு நினைப்பு மேல இருக்கிறதே. அதனால அவங்க வந்து எவ்வளவு இம்பியூரிட்டி அவங்க சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி உன்னை சுத்தி அழகான பெண்கள் வந்து உனக்கு சேவை செய்யும் போது, உன் பக்கத்துல வந்து உன்னோட இருக்கும்போது நீ வந்து மன தடுமாறாம இருக்க போறியா? இல்ல நீ மனது தடுமாற போறியா? இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த காம இச்சை தான் யார் என்று தெரிந்த பிறகும் இந்த காம இச்சை ஏன் அவங்களுக்கு போக மாட்டேங்குது? நிறைய பேர் இன்னும் வயசானவங்க கூட வியாதி வந்தா பயப்படுறாங்க. வயசானவங்க கூட எங்க நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலைப்படுறாங்க. இந்த ஞானம் வந்த அப்புறமா இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் வரக்கூடுமா? இந்த மாதிரி ஒரு ஏன் இந்த சாவை கண்டு பயப்படக்கூடிய ஒரு மனோநிலை வந்து இந்த ஞானிகளுக்கு வருமா? ஞானம் அடைஞ்ச அப்புறமா அந்த மாதிரி ஒரு மனோநிலை ஏற்படக்கூடுமா? அந்த மாதிரி ஒரு சகதிக்கு நீயும் போயிடு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜனகரை பார்த்து அவரு கேட்கிறாரு. இதுல வந்து உனக்கு ராஜ்ய பரிபாலனை செய்யும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் மூட் உனக்கு நிறைய இருக்கும் இல்லையா? அப்ப கோவம் வந்தா என்ன பண்ண போற? கத்த போறியா? அப்ப இந்த கோவத்தை நீ எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, இதனால உனக்கு வந்து மறுபடியும் பந்த பாசம் ஏற்படாதா? நீ எங்க இருந்து முக்தியை கிடைக்க போறது? எங்கேருந்து நீ மோட்சத்துக்கு போற? நீ மறுபடியும் வந்து ஒரு பந்தப்பட்ட ஒரு ராஜாவா ஆயிடுவியோ அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு திருப்பி திருப்பி கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இத கேட்ட உடனே ஜனகர் வந்து குழம்பி போயிடல. ஜனகர் வந்து தன்னோட ஒரு ஆசிரியர் வந்து எப்படி வந்து இதை தாண்டி கடந்து நான் இருப்பேன் அப்படின்றத நான் இவருக்கு உணர்த்தணும். அத நான் பண்ணணும் தான் அந்த டீச்சர் அஷ்டவக்ரர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நோ, ஐ எம் நாட் கோயிங் டு பி லைக் தட். நான் 100% மார்க் வாங்குவேன், நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்க இவன் கிட்டேந்து எதிர்பார்க்கிறாரு அவரு. அதனால்தான் அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஜனகர் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லு இந்த 14 ஸ்லோகங்களையும் இதை பத்தி தான் வந்து அஷ்டவக்கரோட ஒரு கேலியான ஒரு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை தான் நம்ம படிக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஜனகரு, நே அப்படி எல்லாம் பேசுறேன், நான் என்னை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒரு கோச்சுக்காம, அவர் வந்து ரொம்ப புத்திசாலி இல்லையா? அவர் ரொம்ப புத்திசாலியா அழகா ஒரு 6 ஸ்லோகத்துல இவர் 14 ஸ்லோகங்கள்ல கேட்ட அந்த கேள்விக்கு அவ்வளவு புத்திசாலித்தனமா 6 விஷயங்கள் 6 ஸ்லோகத்துல வந்து அவர் அழகா பதில் சொல்றாரு. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பகவத்கீதையிலேயே முதலே பார்த்திருக்கோம். யாரு, அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடப்பான், அவன் வந்து மத்தவங்களோட எப்படி பழகுவான் அப்படின்னு எல்லாம் அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? அந்த ஸ்தித பிரஜனோட இந்த ஞானியோட மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு இங்க ஜனகர் வந்து தன்னோட டீச்சருக்கு காட்டி கொடுக்க வேண்டியது அவரோட ஒரு கடமை ஆயிடுது இல்லையா? அதனால அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன உணர்ந்துட்டேன், நான் ஞானி ஆயிட்டேன். ஞானி ஆனப்புறமா இந்த வாழ்க்கையை பற்றிய என்னோட புரிதல் இருக்கு. நான் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா வாழ்க்கையை புரியாம எத்தனையோ ராஜாக்கள் இருப்பாங்க. எத்தனையோ மூடத்தனமான அஞ்ஞானத்தில் இருக்க, இப்ப திருதராஷ்டிரன்னே எடுத்துக்கலாமே நம்ம. அஞ்ஞானத்தில் இருக்க அவனும் ராஜாதான், ஜனகரும் ராஜாதான் இல்லையா? இந்த மாதிரி என்னோட புரிதலையும் என்னுடைய வாழ்க்கை பற்றிய என் கருத்துக்களை எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலோட கம்பேர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதாவது அவர் சொல்றது இல்ல, வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொண்ட ஞானியின்
வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலும் ஒரு வாழ்க்கை பற்றிய ஒரு அவுட்லுக்கும் இந்த புரிதல் இல்லாம இந்த வாழ்க்கைக்குள்ள பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனோநிலையோட நீ கம்பேர் பண்ண முடியாது. அது எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே he just opens up fully. நான் வேற, நான் அந்த மாதிரி பந்தப்பட்டவன் அல்ல. எனக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்தில் இருந்து நான் அந்த சாராம்சத்தை எடுத்துட்டு வாழ்க்கையை புரிதலோட நான் நடத்த போறேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு அவரு இல்லையா. அப்ப நீ அடுத்தது கேக்குற, கிழிஞ்சல்ல போய் வெள்ளின்னு ஓட போறியா நீயும் அப்படின்னு கேட்டப்ப இவர் சொல்றாரு, கிழிஞ்சல் தான் வெள்ளி போல மின்னுது அப்படின்றது நான் தெரிஞ்சப்புறமா அந்த வெள்ளின்னு நினைச்சிட்டு நான் அதை தேடி போக மாட்டேன். ஆனாலும் இந்த சூரிய ஒளியில் மின்னக்கூடிய அந்த கிழிஞ்சலை நான் ரசிப்பதுல என்ன தப்பு இருக்கு இல்லைங்களா? நான் அது கிழிஞ்சல்ல எனக்கு தெரியும், நான் அதை வெள்ளின்னு நினைச்சிட்டு அதை பின்னால நான் அதை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஓடல, போயிட்டு நான் ஏமாந்து போக மாட்டேன். அது கிழிஞ்சல் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த சூரிய ஒளியால் அது அவ்வளவு மின்னுதுன்றது எனக்கு தெரியும். இந்த புரிதலோடு தான் நான் அந்த கிழிஞ்சல் மின்னுவதை நான் பார்ப்பேனே ஒழிய அதை நான் வெள்ளின்னு நினைச்சுக்கிட்டு அதை பொறுக்கி நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு புத்தி எனக்கு இருக்காது. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தான் அது வெள்ளி இல்லை கிழிஞ்சல்னு தெரியுமே அப்படின்னு. எங்க வெள்ளியும் கிழிஞ்சலும் அவ்வளவு முக்கியம் இல்லை, இந்த வாழ்க்கை அனித்தியமானது என்று எனக்கு தெரியுமே. அதுல நான் ஈடுபடாம இந்த வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியுமே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப நம்ம ஜனகர் விட்டுடுப்பா, அவர் என்னவோ பண்ணாரு விட்டுல, நம்மள ஜனகர் காலம் எல்லாம் கடந்து போச்சு. நம்ம எல்லாரும் இங்க சம்சாரிகளாக இருக்கோம் இல்லையா. இந்த ஞானம் அடைந்த இந்த ராஜரிஷி ராஜ்ய பரிபாலனம் செய்வதும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அவன் எப்படி சமாளிக்கிறான், இதுதான் அவன் கத்துக்கிட்ட ஸ்கில். ஞானம் அடைந்த பின் அந்த ஞானத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்கில், ஒரு நுவான்சஸ் அப்படின்னு சொல்லுவான்ல, அது அவனுக்கு வந்துச்சு. இப்போ இந்த ராஜா எப்படியே போறான், நம்மளாம் சம்சாரிகள், நாம இந்த அஷ்டவக்ர கீதையை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நான் அப்செட் ஆக, ஜனகர் மாதிரி என்ன கிழிஞ்சல்னு தெரியாம இருக்க அவ்வளவு தூரத்துக்கு இல்லைன்னாலும் நம்ம அப்செட் ஆகும், கோபம் வருது. அது நம்ம இந்த ஞானத்துல நழுவி போயிடுவோம். ஆனா எவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வரும் அப்படின்னு முதலே நம்ம சொல்லியிருக்கோம்ல, the frequency of getting disturbance and the intensity of getting disturbed and the recovery period, இதெல்லாம் வர வர இந்த ஞானத்திலே ஊற 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 இதெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். எனக்கு கோவமே வராதுன்னு நான் சொல்லல, கோவம் வரும், நான் அப்செட் ஆக மாட்டேன், வார்த்தைகளை விளாசிட மாட்டேன் அப்படின்னு நான் ஐ கான்ட் ப்ராமிஸ், ஐ கேனாட் vouchsafe that I am not like that அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கால் நழுவி போய் தவறி இடறி விழக்கூடியது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம். அதுவும் சம்சாரிகளுக்கு ஆத்தி அத்தாத்தின்னு சொல்றோம்ல, அவன் வாழ்க்கையில சம்பாதிக்கணும். ஒரு வியாபாரியா இருக்கிறவன் நான் நியாய தர்மம் பார்த்து நான் 5 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் 4 ரூபாய்க்கு வித்துட்டு போறேன், அவங்க கழிச்சு போட்டு இந்த மாதிரி இருந்தாலும் உருப்படவே முடியாது இல்லையா. சோ வைசியர்களும் சத்திரியர்களும் இந்த ஞானத்தை எவ்வளவு தூரம் நம்ம கடைபிடிக்க முடியும். இப்ப நம்ம மகாபாரதத்திலேயே பார்த்தா கூட பீஷ்மர் அவ்வளவு ஞானி அப்படின்னாலும் அவரும் கொல்வதற்கு தானே வர்றாரு, அவரும் இவங்களெல்லாம் ஹத்தம் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அசினாபுரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு பேஷன், அதுக்காக அவர் தன்னை சபதம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. சோ இந்த மாதிரி நான் என்னோட குடும்பம், எனக்கு 4 பசங்க, இந்த 4 பசங்களை நான் படிக்க வச்சு அவனை முன்னு கொண்டு வரணும் அப்படின்ற கடமை எனக்கு இருக்கு இல்லையா. இந்த கடமையை இந்த ஞானத்தோட நான் எப்படி பண்ண போறேன்,
இதுதான் நமக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பையனை வந்து நான் மெடிசன் படிக்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. எப்படி ஆசை, பைத்தியக்காரத்தனமான ஆசை இல்லை. ஐயோ இவன் வந்து டாக்டர்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவனை படிப்புக்காக நல்ல ஸ்கூல்ல சேர்த்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அவனை பரீட்சைக்கு தயார் பண்ணி நீட்டோ மீட்டோ எதையோ எழுதி அவனுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக நான் பாடுபடுகிறேன். ஒரு அப்பாவா நான் பாடுபடுறேன். ஆனா அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றது 100% நம்ம கையில இல்லை. இங்கதான் அந்த கர்மயோகத்தை நம்ம கூடவே வால் மாதிரி பிடிச்சுக்கலன்னு வச்சானா இந்த ஞானத்துல நமக்கு வந்து குழம்பி போயிட்டு நம்ம தடிக்க விழறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. எஸ், ஐ டிட் எவ்ரிதிங். என் பையனுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன். ஆனா அவனுக்கு கிடைக்கல. அவன் தலையில டாக்டர் ஆகணும்னு இல்ல, அவன் ஒரு டீச்சரா தான் போவேன் அவன் தலையில எழுதி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஒரு ஞானத்துல. அதனால இந்த பாடுபட்ட தகப்பன் தன்னை நொந்து நூலாகிட்டு அவனை போட்டு அடிச்சு துன்புறுத்தாம ஞானத்துக்கு வந்து இட்ஸ் ஓகே, அவன் இந்த வாழ்க்கையில என்ன வேணுமோ அது பண்ணலாம், அடுத்தது 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், குருஜியும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இந்த இட் ஹேப்பன், சோ வாட் நெக்ஸ்ட், லெட்ஸ் மூவ் ஆன். இந்த மாதிரி நடந்துச்சு. நேத்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எஸ், தப்பு பண்ண குருஜி என்ன சொல்ற, க்ஷமா. அந்த 5 இது பார்த்தோம்ல, க்ஷமா. முதல்ல குருதேவர் என்ன எழுதியிருக்காரு, நீ முதல்ல உன்னை மன்னிக்க கத்துக்கோ. நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணாத. ஃபர்ஸ்ட் டோன்ட் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. டோன்ட் பிகம் ஜட்ஜ்மெண்டல் அபவுட் எனிதிங். டு நாட் ஜஸ்டிஃபை யுவர் ஸ்டாண்ட் அண்ட் நெவர் பி ஒப்பீனியேட்டட். இந்த 4 விஷயங்கள் வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆக்ஷன். நான் கோவப்பட்டுட்டேன், தப்பு. நான் கோவப்பட்டது தப்பு. இனிமேல இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நான் கோவப்படாம இருக்கேன். அவன் அந்த மாதிரி பண்ண, அவனாலதான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் ராங் ஆக்ஷன். ரைட்டா? அடுத்தது நெவர் பிகம் ஜட்ஜ்மெண்டல். நான் எவ்வளவு படிச்சேன், இந்த முட்டாள் பையன் ஒண்ணுமே படிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு கோபம், ஒரு ஒப்பீனியன், இதெல்லாம் பணம் இருக்கவங்கள்ட்ட மெடிசன், எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்குள்ளேயும் போகாம இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த புரிதலோட போகணும். இந்த புரிதல்ல தான் ஜனகர் என்ன சொல்றாரு, ஞானம் அடைந்தவனோட புரிதலையும் ஞானம் இல்லாத அஜ்ஞானி இதே ஒரு நிலையை அவன் எப்படி கையாளுறதாலும் நீ கம்பேர் பண்ண முடியாது. அவன் எங்கேயோ கீழே இருக்கான், நான் மேல வந்துட்டேன், எனக்கு புரிதல். இப்போ இந்த புரிதல், இந்த ஒரு மாசமா நம்ம அஷ்டவக்கர கீதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அந்த சுய பரிசோதனை செய்யணும். எத்தனை தடவை நான் தடிக்க விழுந்தேன் இந்த ஒரு மாசத்துல. எஸ், ஐ டிட் இட், ஐ டிடன்ட் டூ ப்ராப்பர்லி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ரைட். சோ வாட் நெக்ஸ்ட்? இனிமேல் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வழிக்கு விழாம பார்த்துக்கணும். So what next? And move on. அதே போட்டு பசஞ்சிட்டு இருக்காம we have to move on. So இந்த 4 விஷயங்களும் never be judgmental, do not have opinions, and also don't try to justify yourself, and also one more thing, don't carry tales. இப்போ பார்த்தானா நம்ம மீடியால எல்லாம் இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டோம்னா அது பின்னி 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 மீடியால ஒரு ராமர் கோயில் கட்டினாருப்பா, அதுல வந்து ஒரு 100-200 ஒப்பீனியன்ஸ். இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான், அவன் சொன்னது ரைட்டா, இவன் இப்படியே நம்ம வந்து வாழ்க்கையில போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்
நம்மளோட பியூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழுக்காகி ஃபைனலி வி பிகம் சச் an impure personalities. சோ இந்த மாதிரி ரொம்ப ஜனகர் மிகவும் புத்திசாலியாக பதில் சொல்றார். மூணாவது ஞானத்தை என்ன சொல்ற, நீ ஞானம் அடைஞ்ச பின் எப்படி புலநுகர்வுகளை நீ எப்படி தப்பிச்சுப்ப? அப்ப உனக்கு ராஜாவா இருக்கும்போது பெண்கள் எல்லாம் உனக்கு சேவை செய்வாங்க, உனக்கு பஞ்சவர்ண பதார்த்தம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீ தின்னுண்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்க போறியா அப்படின்னு அவர் கேட்டார்ல. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, பஞ்சவர்ண பதார்த்தங்களால எனக்கு வரக்கூடிய ஆனந்தம் அந்த பதார்த்தத்துல இல்ல, ஆனந்தம் என்பது எனக்குள் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த பஞ்சவர்ண பதார்த்தங்கள் தேவையில்லை. நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு என் பெண்களுடைய சகவாசம் எனக்கு அவசியம் இல்லை. நான் என்னுள்ளேயே, நான் என்னிலேயே மூழ்கி, நான் என்னையே ரசித்து, நான் என்னுள்ளேயே ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையை நான் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் எதுக்கு இதெல்லாம் தேடி போறேன்? ஒருவேளை நான் தேடி போகட்டும், நான் ராஜா ஆச்சு இல்லையா? என்னை சுத்தி எல்லாரும் எனக்கு சேவை பண்ண இருக்கும்போது அதை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன்? இதுல மனதை ஈடுபடுத்தி அதுல ஆஹா எனக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தானாக இந்த சுகபோகங்கள் என்னை தேடி வரும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. போகிக்கு எல்லா உணவுகள் கொடுக்கும்போது அவன் எப்படி அது மேல பாய்ந்து எடுத்து சாப்பிடுவானோ, அந்த அந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு எப்படி பேஷனேட்டா இருப்பானோ, எப்படி அதுல முழு ஈடுபாடோடு இருப்பானா, அப்படியா நான் இருப்பேன்? இல்லையே. நான் இந்த சந்தோஷங்கள் எனக்கு எதேச்சையாக வருது. நான் தேடி போகல. நான் ராஜாவா இருக்கிறதுனால எனக்கு எதேச்சையாக இந்த விஷயங்கள் எனக்கு வருது. எனக்கு தட்டுல கொண்டு வைக்கிறாங்க. அப்ப அந்த குலோப்ஜான் கொண்டு வைக்கிறாங்க, நல்லா இருக்குமா, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொதிப்படைதல் அப்படின்றதுல சந்தோஷத்துல மேல ஏறி குதிக்காம வர்த்தத்துல கீழே நொந்து நூலாக இருக்கிறதவன் தான் ஸ்தித பிரஜன்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இல்லையா? அத உணர்ந்தவர் ஜனகர். நான் எப்படி அந்த மாதிரி அலைவேன்? நான் அலைய மாட்டேன. ஆனால் நான் இதையெல்லாம் அனுபவிப்பதில் என் மன கட்டுப்பாடே கிடையாது. மன அலையவே இல்லை. மனம் அலையும் போதுதான் அதுக்கு கட்டுப்பாடு தேவை. இது அலையவே இல்லையே, நான் எங்க அலைஞ்சேன்? அதுவா என் மேல விழுது, அதுவா எனக்கு வாழ்க்கை கொடுக்குது. அத நான் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அதை நான் ஏத்துக்குவேன். ஏத்துக்கும் போது அந்த மனப்பக்குவத்தோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீ இருமைகளை கடந்த அப்புறமா நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னா, இருமைகள் கடந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஒரு பலகாரம் நாளைக்கு கிடைக்கலன்னா நான் எகிர மாட்டேன். நான் அந்த பலகாரங்களால எனக்கு இன்பம் வரல. என் இன்பமான ஒரு மனோநிலையை இந்த பலகாரங்கள் உண்பது மூலம் என்னுடைய இந்த ஐம்புலன்கள் என்னை எனக்கு உணர்த்துகிறது. புரியுதுங்களா? அதாவது ஆனந்தம் என்பது எனக்குள்ள இருக்கு. நான் இந்த குலோப் ஜாமுன் சாப்பிடும் போது ஒரு வர்ற ஆனந்தம் குலோப் ஜாமுனால இல்லை. அந்த ஒரு ஆனந்தமான இடத்தை நான் போய் தொட்டு வந்ததால எனக்கு சந்தோஷம் வந்தது, எனக்கு தெரியுமே. அதனால நீ எனக்கு வேண்டிய பொருள்கள், இந்த புலனுகர்வு பொருட்கள் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் தானாக என் வாயில விழுந்தாலும் நான் அதை அனுபவிக்க முடியாமல் போனாலும் இந்த ஆனந்தமும் இந்த இன்பமும் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உனக்கு எல்லாரும் புகழ்வாங்க, நீ ராஜா என்ன, அப்ப உனக்கு தலைகர்வம் வராதா? வராம இருக்க முடியுமா உன்னால? அப்படின் போது அவர் சொல்றார், எனக்கு இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாமே ஒரே மனோநிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கத்து நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்துட்ட. நான் எப்படி இகழ்ச்சியில போயிட்டு புகழ்ச்சியில எகிரி குதிப்பேன்? அதெல்லாம் நான் எனக்கு அந்த எண்ணமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
இதனால இந்த 4-5 ஸ்லோகங்களையே அவர் தன்னை பத்தி அவ்வளோ அழகா சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ராஜாவா இருக்கோம், இல்ல தோட்டியா இருக்கோம், குப்பை தொட்டியில இருக்கோம், சம்சாரியா இருக்கோம் அப்படின்னு. சரி, இந்த ஞானத்தை நம்ம எல்லாரும் இப்ப நம்ம இந்த கூட்டத்துல நிறைய பேர் வயசானவங்களே இருக்கோம், சந்நியாச யோகத்துல இருக்கவங்க, வானப்பிரஸ்தத்தை போற சுத்த சம்சாரியா இருக்கோம், இல்ல பையனை படிக்க வைக்கக்கூடிய நிலையில இருக்கோம். இவங்க எல்லாமே, நம்ம எல்லாருமே இந்த ஞானத்தை எப்படி நம்ம கையாண்டு நமக்கு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, இது போய் ஒண்ணு ருக்மணியோட பையன் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் நீ ஞானத்தை பண்ணு சொல்ல முடியாது. அவனை ஆர்த்தி அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு முயற்சி செய்யக்கூடிய நிலையில இருக்கான். புரியுதுங்களா? அவனை ஜிக்னாசாவும் ஞானியாகவும் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அம்மா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னா, இல்லப்பா நீ படிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிலைமையில அந்த தாய் இருக்காங்க. அதுதான் ஐ திங்க் போன வாரம் தாரா கேட்டான்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம பேஷனேட்டா இல்லாம இருக்கும்போது குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்கறது அப்படின்னு. குழந்தைங்களை வளர்க்கும் போது அதுக்கான கண்டிப்பும் இருக்கணும், அதற்கான முயற்சியும் இருக்கணும். அதற்காக நாமும் சில இந்த ஜிக்னாசு ஞானியை விட்டுட்டு ஆர்த்தி அர்த்தார்த்தியாக நம்ம இறங்கி நம்ம சொல்லித்தர். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டேஜோட தர்மம். நம்ம இந்த புருஷார்த்த இந்த 4 புருஷார்த்தத்தையும் நம்ம விட முடியாது. அர்த்தா காம மோட்ச புருஷார்த்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மோட்ச புருஷார்த்தம் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு இந்த 12ஆம் கிளாஸ் பையனை போய் பிடிச்சிட்டு நீ மோட்ச புருஷார்த்தகம் போனா நம்மளதான் பையன் பிடிச்சிடணும் இல்லையா? சோ இந்த 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 4 நான் முதலே இந்த பகவத்கீதை கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், நீங்க அதை கேட்கலாம். இந்த பிரம்மச்சாரி, சம்சாரி, வானப்பிரஸ்தன், அப்புறமா சன்னியாசி, இந்த இதுலயே இந்த பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும்? தர்ம அர்த்த ஆர்த்தி அர்த்தார்த்தி. இந்த நிலைமையில ஆர்த்தி அர்த்தார்த்தி என்னென்ன எனக்கு வேணும் அப்படின்னு போய் நான் கேக்குறேன். யார கேக்குறேன்? கிருஷ்ணரை கேக்குறேன். நான் பரீட்சை எழுதணும், நான் நல்லா பாஸ் பண்ணணும், எனக்கு மெடிசன் சீட் கேட்கணும் அப்படின்றது ஒரு அர்த்தார்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆர்த்தி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எப்படி நான் நல்லா ஆகணும். சோ இந்த மாதிரி ஒரு மனோநிலை அவனுக்கு இருக்கிறது தப்பு இல்லை. சன்னியாசிக்குதான் அந்த மனோநிலை இருக்கக்கூடாது. ஆர்த்தியா அர்த்தார்த்தியா இருக்கக்கூடிய இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையில ஈடுபாடோட தான் அவன் முன்னுக்கு வரணும். ஆனா அந்த ஈடுபாடோடு அவன் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் ரொம்ப இந்த மாதிரி இந்த காலத்துல நிறைய பேர் தூக்கு போட்டுக்கிறாங்க, விஷத்தை குடிக்கிறாங்க, கை அறுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மனோநிலை வரும்போது இந்த ஞானத்தை பசங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். அதுதான் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல ஸ்டூடெண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட்ஸ் இந்த அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும். அவங்க எல்லாம் அஷ்டவக்ர கீதையை ப்ராப்பரா புரிஞ்சுட்டு பைத்தியகாரத்தனமா புரிஞ்சுக்காம நல்லா புரிஞ்சுட்டு இத அந்த குழந்தைங்கள் லெவலுக்கு பர்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கில் சொன்னாரு. அது பேரண்ட்ஸ்க்கு வரணும். இல்லைன்னா நம்ம குழந்தைகள் தடுமாறி போகும்போது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். சோ இந்த சம்சாரியோட பொறுப்புன்றது ரொம்ப ஜாஸ்தி. இந்த பக்கம் குழந்தைங்களை பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில ஈடுபட்டு நம்ம ஆபீஸ்ல எல்லாம் போகும்போது நம்ம ஞானத்தை கையில வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்காக ஞானத்தெல்லாம் வீட்டுல வச்சு பூட்டிட்டு அஞ்ஞானம் போய் வேற பண்றணும் முடியாது. இந்த ஞானத்தோட இதெல்லாம் அவங்க அந்தந்த நிலைமைக்காக நம்ம அத அப்ளை பண்ணணும்.
புரியுதுங்களா? அப்ளை பண்ணும்போது இந்த ஞானத்தில் ஐ ஷுட் நாட் பி ஒபினியேட்டட், ஐ ஷுட் நாட் பி ஜட்மெண்டல், ஐ ஷுட் நாட் கேரி டேல்ஸ், இட்ஸ் ஹேப்பன், சோ வாட், லெட்ஸ் மூவ் ஆன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கையாளும் போதுதான் இதெல்லாம் நமக்கு வந்து புரிய வரும். புரியுதுங்களா? ஜனகர் வந்து அவர் கையாண்டார், அவர் ராஜரிஷி. நம்ம எல்லாம் வந்து அந்த ராஜரிஷியா இல்லாட்டாலும் ஒரு சுத்த சம்சாரியா, ஒரு சுத்தமான ஒரு ஜிக்னாசுவா இருக்கணும். அந்த பியூரிபிகேஷன் ப்ராசஸ் நமக்கு இந்த ஞானம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நீ பந்தப்பட போறிய, நீ போயிட்டு உன்ராஜ்யம், இந்த விதேகராஜ்யம் என்னது, இது மேல யாரும் படையெடுத்து வரக்கூடாதுன்னு இருக்கணும். இல்ல அது எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு கடமை எனக்கு இருக்கே ஒழிய இந்த ராஜ்யம் எனது என்ற ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு இல்லை அப்படின்றது அவன் எப்படி சொல்றான். பந்தமும் மோகமும் என்னை நான் உணர்ந்தப்புறமா எப்படி வரும்? ஆனா என்னை உணர்ந்தப்புறமா நான் ஒரு சத்திரியனாகவும் நான் ஒரு ராஜாவாகவும் இருக்கும்போது என்னுடைய கடமைகளில் இருந்து நான் தவற மாட்டேன். இந்த கடமைகளை நான் ஒரு பற்று இல்லை, டிஸ்பேஷனேட்டா நான் வந்து செய்யக்கூடிய ஒரு அழகான ஞானத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்களே. நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்களே, என்ன எவ்வளவு தூரம் நான் வந்து வாழ்க்கை இந்த ஆத்மா என்பதை என்னன்னு தெரியாம நான் வந்தேன். என்ன ஒரு 20 ஸ்லோகத்துல வந்து என்னை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கொண்டு, இதுக்கு மேலேயும் எனக்கு பந்தம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பந்தம் எப்படி எனக்கு இருக்கு? உனக்கு எப்படி பந்தம் இருக்கும்? பந்தம் இல்லாம நீ எப்படி இருப்ப? நீ எனக்கு எப்படி பந்தம் இருக்கும்? கேள்வியும் பார்த்துக்கோங்க, பதிலையும் பார்த்துக்கோங்க. உனக்கு எப்படி பந்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னா, எப்படி எனக்கு பந்தம் வரும்? புரியுதுங்களா? நீ வந்து எங்க வழிக்கிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, நோ, ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்ட்ராங் கிரவுண்ட். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சப்புறமா நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல அவரு நம்ம சொல்றாரு. சோ இந்த ஜனகரோட பதில்கள் வந்து 4 ஸ்லோகம் தான், 4-5 ஸ்லோகம் தான். அது வந்து அவ்வளோ அழகா நமக்கு வந்து விஷயத்தை வந்து சொல்றது. சோ அதுக்கப்புறமா வேண்டாத விஷயங்கள்னு சொல்ல முடியாது, ரொம்ப அவசியம் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. Indeed, the heart of one who has comprehended the self is not touched by virtues or vices. என்ன நீ என்ன நல்ல ராஜான்னு சொன்னாலும் சரி, நொல்ல ராஜான்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதனால எந்த விதமான, நான் என் வேலையை ஒழுங்கா செய்யும் பொழுது நான் ஒழுங்காதான் செஞ்சேன் அப்படிங்கிறது. See, நான் விஷயம் we are all many teachers are there, many people have done so many job எடுத்துட்டு இருக்கோம். நான் என் வேலையை சரியா செஞ்சேன். அந்த பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நான் கிளாஸ் இதுல முதல்ல கூட சொல்லியிருக்கேன், 40 பேர் இருந்தாலும் 40 பேருக்கும் நான் வந்து அக்கறையோடு தான் சொல்லி கொடுத்தேன். அதுல 4 பேர் ஃபெயில் ஆறாங்க, 10 பேர் 100க்கு 100 வாங்குறாங்க. அப்படின்னும் போது இந்த 10 பேரை நான் தனியா கவனிச்சேன், இந்த 4 பேரை தூக்கி போட்டுட்டேன்னு என் மனசு என்னை குத்தி காட்டது. ஏன்னா நான் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி நிஷ்காமியமா, இங்கதான் இந்த பகவத்கீதையோட நிஷ்காமிய கர்மா, பலனை எதிர்பார்க்காத ஒரு வேலை தான், ஒரு காரியத்தை செய்யும் போது பலன் மேல் கண் வைக்காமல், பலனை எதிர்பார்த்துதான் செய்யறோம். நான் இந்த மாதிரி இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளாஸுக்கு வந்து சொல்லி இந்த மாதிரி சொன்னாதான் இவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டவக்கர கீதை இந்த புஸ்தகத்துல படிச்சு, அந்த புஸ்தகத்துல படிச்சு, நோட்ஸ் எழுதி, யார் யார் போய் சொன்னதெல்லாம் கேட்டு, when I prepare, I take 100% care to prepare. நான் 100% ப்ரிப்பேர் பண்ணி அதை 100% டெலிவரி பண்ணி எல்லாருக்கும் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எல்லாருக்கும் இந்த 100% புரியும் நான் எதிர்பார்க்க முடியாது. புரிதல் என்பது அவங்கவுங்கள பொறுத்தது. ஆனா எல்லாருக்கும் 100% புரியணும் அப்படின்ற வேலை செய்ய எனக்கு தெரியும்.
அந்த மாதிரி 100% புரியாமனோ நீ நேற்று கிளாஸ்ல சமைச்சே உடனே போல இருக்க அப்படின்னு யாராவது சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்ற, ஆஹா நீங்க கொடுத்த போன வாரம் பிரபாவத்தை சொன்ன மாதிரி அந்த சோபபிள் எக்ஸாம்பிள் சூப்பரா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அவ சொல்லிட்டு இருக்கா. ரைட்? அதுவும் அது எனக்கு வந்து வர்ச்சியூ. இன்னொன்னு என்ன சரியாவே சொல்லல, ஜனகர் சொல்றத போட்டு குழப்பிட்ட அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா, அது வந்து வைசஸ் அண்ட் வர்ச்சியூஸ் ரெண்டையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய மனோநிலை வருவது கஷ்டம். ஆனால் அதை நோக்கி நம்ம பயணம் செய்வது வந்து ரொம்ப முக்கியம். சோ அதனாலதான் ராஜா என்ன சொல்றார், நீ வந்து என்ன புகழ்ந்தாலும் சரி, ஜனகர் மாதிரி ஒரு ராஜா இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஜனகர் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதோ பண்ணி ஜனகரோட மகாசபையில எப்பவுமே ஞான சர்ச்சைன்றதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய பிரகதாரண்ய உபநிஷத்தெல்லாம் அங்கதான் எழுதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஞான சர்ச்சையோடயே இருந்துட்டு அவர் ராஜ பரிபாலனம் சில நிறைய கதை நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா. இவரு சுகமுனிவரோட சுகதேவர் வந்து அவர் தன் பையனை வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ போய் ஜனகர் கிட்ட சுகதேவர் வந்து ஜனக முனிவர் கிட்ட போயிட்டு நீ ஞானம் கத்துன்னு வா அப்படி சொல்லி அனுப்புறாரு. சுகதேவர் அங்க போயிட்டு பாக்குறாரு, பெரிய பேலஸ், ஒரே வந்து செல்வ செழிப்புல இருக்கு. அங்க உள்ள பார்த்தானா ஒரு பெண்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ராஜா வந்து நட்ட தொட்டில் உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நான் ஞானி, நான் பிறப்பிலேயே ஞானி, 16 வயசு குழந்தையாதான் அவர் பிறக்கிறாரு. நான் பிறப்பிலேயே ஞானி, எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. இவரு என்னடான போகியா இருக்காரு. இந்த போகி கிட்ட போய் ஞானம் கத்துக்கணும் எங்க அப்பா என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு, இவரு எனக்கு என்ன சொல்லி தர போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். சரி, என்ன ஜனகர் வந்து ஐயோ சுகமணி வரும் வாங்க, 16 வயசா இருந்தாலும் அவருக்கு இந்த இவ்வளவு விதமான ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சவர். இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அவர் வரும்போது வந்து அவரு ஞானி இல்லையா, ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன மூட்டையில ஒரு 2 துணியை கட்டி ஒரு கைக்குல கட்டி எடுத்துன்னு வர்றாரு. அத வெளியில ஒரு ரூம்ல வச்சுட்டு இவர் ஜனகர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ காவலாளிகள் ஓடி வந்து ராஜா ராஜா நம்ம அரண்மனை வந்து நெருப்பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு. அப்படியா, சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு இவர் சுக்குமணிவர் என்ன நெருப்பிடிச்சுக்கிச்சு, தீ பற்றி எரியுதுன்றா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அப்ப இன்னொருத்தோடு வந்து இல்ல நம்ம அரண்மனை பூராவே எரிய போடு, இந்த கொஞ்ச நேரத்துல பஸ்மம் ஆயிடும் அப்படின்னா இவர் ஓடி போய் அந்த மூட்டை எடுத்துன்னு வருவாரு. அப்போ வந்து ஜனகர் கேக்குறாரு, பாத்தியா இதுதான் வந்து உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம். என்னோட ராஜ்யமே போனாலும் எனக்கு அக்கறை கிடையாது, நீ திருண்டு பழைய துணி மூட்டைக்காக ஓடியே, இதனால்தான் உங்க அப்பா வந்து என்கிட்ட ஞானத்தை கத்துக்கணும்னு நினைச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் யார் எப்படி அவருக்கு அந்த மனோநிலை வந்ததுன்னா அஷ்டவக்ர கீதையை கேட்டு அதுல ஊறி திளைத்ததுனால அவருக்கு அந்த ஞானம் வந்தது. சோ நம்ம சம்சாரிகளும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னா, நிறைய பேர் நம்ம இங்க 70 கடந்து இருக்கோம். நமக்கும் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு வர பிரச்சனைகளையும் இந்த ஞானத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் வந்து நம்மள வந்து சுய பரிசோதனை செஞ்சு 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 நம்ம எவ்ரிடே நைட் நான் எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கேன், இன்னைக்கு நான் வழிக்க வேண்டிட்டேனா, சாரி ஐ வில் நாட் டூ டுமாரோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வந்து மேலே ஏத்திட்டே போக வேண்டியது ரொம்ப முக்கியம். நீ அடுத்த வர சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லெட்ஸ் ஜெய் குருதேவ். தேங்க்யூ so much. Jai Gurudev Ma. Very nice, Jayu. Very, very nice. Thank you, Lal.